அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ் பழனிச்சாமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு, உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீரா மாத்துறது எப்படி? இப்போ நான் டைரக்டா ஃபீல்ட காமிக்கிறது எதுக்குன்னா, நான் போனப்போ ஃபார்மர்லாம் வந்து கரும்பு நாத்து ஊனிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஃபார்மரை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். போர் போட்டு எல்லாம் உப்பு தண்ணிங்க. சரி, உப்பு தண்ணியில எப்படிங்க நீங்க வந்து கரும்பு விவசாயம் பண்றீங்க? இவ்வளோ உப்பா இருக்கு. கிட்டத்தட்ட 4500 டிடிஎஸ் இருந்ததுங்க. எப்படிங்க பண்ணுறீங்க? சரி வாங்க, அதுக்கு நான் என் வழி சொல்கிறேன், என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது வந்து போருங்க. இவர் இந்த போர் தண்ணியை வந்து டைரெக்டாக கிணத்துல டம்ப் பண்ணி, அந்த டம்ப் பண்ண தண்ணியிலிருந்து எடுத்து காட்டுக்கு பாசனம் பண்ணிட்டு வராரு. இப்போ இந்த வெளி உள்ள தண்ணி பார்த்தீங்கன்னா, உள்ளே இன்டேக் ஆகி வெளியே வந்து அவுட்லைட் வந்து தண்ணியை ஃபஸ்ட்டு திறந்து விட்டு ஒரு வீடியோ எடுத்துக்காருங்க. இப்போ இந்த தண்ணியோட ஃபோர்ஸு எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி தான் அந்த கிணத்துலேருந்து வர தண்ணியும் அவுட்லெட் தண்ணியும் வந்து கணக்கிட்டுருக்காருங்க. அந்த யூனிட்டை வந்து எந்த இடத்துல செட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த நிறுவனத்தோட தலைவர் சொல்லியிருப்பாருங்களாட்டிருக்கு. ப்ரெஷர் கேஜுங்க, இது வந்து ஃபில்ட்ருங்க, டிஸ்க் ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து சேண்டு இதெல்லாம் வந்து ஃபில்டர் ஆகி வருங்க. மொத்தம் ஒரு 6 கேட் வால் வச்சுருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் பாசனம் பரப்புங்க. சரி வாங்க, இவர் உடனே இந்த எக்யூப்மெண்ட்டை மாற்றுறதுக்காக வாங்கல், கரூர் பக்கத்தில் இருக்க வாங்கலில் ஒரு நண்பர் வந்து இந்த எக்யூப்மெண்ட்டை போட்டிருந்தாரு. அவர் தோட்டத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாருங்க. நானும் கூட போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருக்குங்க, 1 இயர் பக்கம் இருக்குங்க. அவர் வந்து இந்த எக்யூப்மெண்ட் போட்டதாக சொன்னார். இது போட்டதுக்கப்புறம் வந்து காய்ப்பு திறன் எல்லாம் நல்லா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த பில்லு கூட முளைக்காது, அருகம்புல் கூட வந்து கருகி போயிடும், அந்தளவுக்கு சால்ட்டாக இருந்தது. இந்த எக்யூப்மெண்ட் போட்டதுக்கப்புறம் தண்ணியோட வந்து அந்த உப்புத்தன்மை கிடையாதுங்க. அந்த உப்பு டிசால்வ் ஆகிருக்குதுங்க. தண்ணியில் நான் நடந்து பார்த்தேங்க. தண்ணியில் நடந்து பார்க்குறப்பே அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து தெரிஞ்சுதுங்க. உப்பு தண்ணி எப்படி இருக்குங்க, நம்ம முட்டையை போட்டால் மிதக்கம் இல்லைங்க, அதே மாதிரி தாங்க. சரி, இதை ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுங்க. அவர் வந்து தோட்டத்திலோட காய்ப்பு திறன் எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். நண்பருக்கு வந்து சொல்லிகிட்டு இருந்தாருங்க. அவர் தான் வந்து இந்த எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்காக பல பக்கம், இவர் மட்டும் இல்லைங்க, இன்னொரு நபர்கிட்டையும் கூப்பிட்டு போனாருங்க. அவர் கிட்டத்தட்ட வந்து 5 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்காருங்க. அந்த வீடியோ கூட காமிச்சார். அப்போ வந்து இதோட செயல்திறன் நல்லா இருக்குது, நம்ம காட்டுக்கும் போடலாம் அப்படிங்கிற இதில் என்னையும் சஜஷன் கேட்டார். சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். அந்த ஃபார்மர் வந்து ஒரு ரிட்டையர்டான பர்சனுங்க, நம்ம கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர்டான ஒரு நபருங்க. அவர் வந்து இதை வந்து தெளிவாக சொல்கிறாருங்க. அதில் வந்து என்னென்னா, குறிப்பிட்ட வகையிலான சிலிக்கான் பால் இருக்குங்க. அதில் வந்து ப்ரெஷர், இதில் வேறு எந்த ஒரு மெக்கானிசம் இல்லைங்க. உள்ள சிலிக்கான் பால்ஸை வந்து அடுக்கடுக்காக வச்சுருக்காங்க. அதில் தண்ணி ப்ரெஷராக போகிறப்ப உள்ள காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் வந்து அதில் உப்பு படிவங்கள் வந்து உடையுதுங்க. அதில் குளோரைடு கண்டென்ட் இந்த மாதிரி இருக்கிற படிவங்கள்லாம் வந்து அந்த மெக்கானிசம்னால உடச்சி தண்ணியில் கொண்டு வருதுங்க. அந்த தண்ணியானது வந்து தாவரங்களுக்கு கொண்டு போகிறப்ப தாவரங்கள் வந்து அந்த நியூட்ரியண்ட்டை நல்லா எடுத்துக்கிட்டு நல்லா வளருதுன்னு சொல்கிறாரு. நம்மளுக்கு வந்து உரச்செலவுகளும் குறையுதுங்க. ஏன்னா தனிமங்கள் வந்து பிரிக்கப்படுறதுனால வந்து பிளான்ட் வந்து ஈஸியாக அவைலபிளாக எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு நல்ல இதுதாங்க. நான் கூட பார்த்தப்ப இது ஏதோ ஏமாத்துகிற வேலை, காசை கொடுத்துட்டு ஏமாத்துகிற வேலைன்னு நினச்சேன். ஆனால் இவர் வந்து நிறையா பக்கம் அலசி ஆராய்ஞ்சு நிறைய விவசாயிகள் 2-3 விவசாயிகள் தோட்டத்தில் பார்த்து நேரடியாக ஆய்வு பண்ணி அப்புறம் தான் போட்டார். அப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க. சரி, இந்த வீடியோ பதிவு வந்து நம்ம சேனலில் பதிவிடணும், விவசாயிகளுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்ட்டுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ அவர் வந்து என்னை பார்த்து தான் சொல்லிகிட்டு இருக்காரு. சக்தி கிறிஸ்டல் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து சக்தி வாட்டர் சொல்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாங்கிட்டாருங்க. இது 2 எக்யூப்மெண்ட் வாங்கியிருக்காரு. ஒன்று வந்து மெயின் இது மாட்டிட்டு, இன்னொன்று போர் சொன்னோம் இல்லைங்க, அந்த போர் கனெக்ஷனில் டைரெக்டாக அங்கே மாட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக 2 இதையும் செட்டாக ஆர்டர் போட்டிருக்காரு. இந்த சின்னதை வந்து போர் இதில் டைரெக்டாக தண்ணி வரதில் மாட்டிட்டுங்க, இந்த பெரிய இதை வந்து இங்கே அவுட்லெட் இதில் மாட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருக்காருங்க. ஃபுல்லாக வந்து சிலிக்கான் பாலுங்க, ஃபுல்லாக வந்து ராடு வச்சு இது பண்ணியிருக்காங்க. உள்ள காப்பர் கோட்டிங் தெரிஞ்சுது. பராமரிப்பு செலவு இல்லை, குழாய்களில் உப்பு படிவதில்லை, ரசாயனங்கள் இல்லை, மின்சாரம் தேவையில்லை, தண்ணீர் வீணாவதில்லை, தனி இடம் தேவையில்லை. வாட்டர் பார்த்தீங்கன்னா வாட்டரில் இருக்க மாலிகுல்ஸ்
அது வந்து இந்த யூனிட் வழியாக வர்றப்ப ஸ்ட்ரக்சர்டு வாட்டராக கிடைக்கும்னு அதில் போட்டிருக்காங்க. வாட்டர் மாலிகுல்ஸ் ஃப்ரம் போர்வெல் த்ரூ வாட்டர் பாசேஜ் த்ரூ சக்தி கிறிஸ்டல் வாட்டர் ஸ்ட்ரக்சரிங் யூனிட். அந்த யூனிட் நீங்கள் பார்த்த யூனிட் அதில் போயிட்டு வெளியே வரப்போ ஸ்ட்ரக்சர்டு வாட்டராக வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி வெளியே வர தண்ணிங்க பார்த்தீங்கன்னா பயிருக்கு ஊட்டத்தையும் நல்ல சத்தையும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி வந்து ஃப்யூச்சரில் ஒர்க் ஆகுதுன்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இந்த பக்கம் போனேன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களதில் உப்பு தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் இந்த டிவைஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பக்கம் விசாரிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். அவர் அப்படி தான் பண்ணியிருக்காரு.